நீ கழுவ வேண்டியதான். நீ சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இது கழுவிடலாமா? மீன் கொஞ்சம் இப்போ இதுல இருக்கிற எல்லா மீனும் எடுத்தாச்சு. இதுல என்ன மீன் இருக்குன்னா இந்த பக்கெட்ல எடுத்து போட்டு வச்சிருக்கேன். என்னோட அலிகேட்டரு பிரானா பாருங்க. ஃப்ளவரான் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ நல்லாவே பெருசாயிருச்சு. எனக்கு அந்த ஃபிஷ் டேங்க்ல பார்க்கறத விட இதுல பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது. இது என்ன இப்படி கடுகடுன்னு எடுக்குது? அழுக்கதான் கையில ஒட்டுது. அம்மா அம்மா என்ன என்னம்மா தொட்டி கழுவவே இல்லையா? தொட்டி கழுவவே இல்லை. நீங்க தான் ஸ்கூலு எக்ஸாம்னு போயிட்டீங்க. தொட்டியெல்லாம் யார் கழுவுறது? நீ கழுவ வேணாம், நாங்களே எக்ஸாம் போயிடுவோம். நீங்க எக்ஸாம் போனா நானும் அதனால உங்களுக்கு பரிசு இருக்குதுன்னு நானும் தொட்டியெல்லாம் கழுவவே இல்லை. பாரு எப்படி ஆகி போச்சுன்னு. இது அப்படிதான் இருக்குது. இந்த ஃப்ளவரான அப்படிதான் இருக்குது. ரெண்டு தொட்டியும் அப்படிதான் இருக்குது. அது மண்டவிங்க, அதுதான் ஃப்ளவரான மண்டவிங்கின மீன். சின்னது வந்து ஃப்ளவரான, பெருசு வந்து மண்டை வீங்கிட்டே வருது. அதுக்கும் பாரு எப்படி இருக்குதுன்னு. கரு கருன்னு இருக்கு. கரு கருன்னு இது பாரு, என் கையில எல்லாம் ஒட்டுது. கழுவு. நீ கழுவ வேணாம் தானே? நீ கழுவ வேண்டியதான். நீ சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இது கழுவிடலாமா அப்படிங்கிறியா? சரி சரி, இப்ப வேலை இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து கழுவிடலாம். சரியா? சரி நான் இதை எடுக்கிறேன். எடு, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. இப்போ இதுல இருக்கிற எல்லா மீனும் எடுத்தாச்சு. இதுல என்ன மீன் இருக்குன்னா ஏஞ்சல் 2 இருக்கு, அதுக்கப்புறம் ரெட் கேப் ஏஞ்சல் 2 இருக்குது, கிளீனர் ஃபிஷ் இருக்குது, அப்புறம் அது வந்து இன்னொன்று டைகர் ஃபிஷ் மாதிரி ஒரு கோல்டன் கலர் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது இதில் மீனில். வேறு எதுவுமே அதில் இல்லை. இனி நிறையா மீன் மறுபடியும் வாங்கி விடணும். தொட்டி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு. தொட்டியை தேய்ச்சி கழுவு. ரெண்டு கல் எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமும் கீழெல்லாம் அழுகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு அளவுக்கு அது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இதை வந்து இனி நல்லா க்ளீன் பண்ணணும். நான் வந்து இது இப்போது நல்லா தேங்காய் நாரை போட்டு நல்லா கண்ணாடியை க்ளீன் பண்ணிக்கிறேன். கீழே தொடடா, தரைய தொடடா. பாருங்க இப்போ கழுவியாச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி ரொம்ப பச்சை பச்சையாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா அழுக்கெல்லாம் எடுத்து நல்லா க்ளீனாக சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. கீழே இருக்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது வந்து அந்த தெர்மாக்கோலில் இருக்கிறதா இருக்கும். பட் இந்த கல் போடும்போது அது சரியாயிடும். இனி இந்த கல்லை போட்டு ஃபுல்லாக நிரப்பிட்டு ஃபில்டரையும் கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மோட்டரெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து நமக்கு மீன் விடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த கல்லை போட்டு ஃபுல்லாக நிரப்பி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பாதி அளவுக்கு தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான வாட்டரை ஊற்றியிருக்கேன். இந்த புது தண்ணியை ஊற்றிட்டு ஃபில்டரையும் வச்சுக்கிறேன். இந்த ஃபில்டரு க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்ததாக வந்து நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை தான் இதில் வந்து ஊற்றணும். அப்போ தான் வந்து மீன் வந்து சாகாது. இப்போ இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது வந்து ஃபில்ட்ரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது நல்லா ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் எடுத்து உள்ளே போடணும். அப்போ அது வந்து மீன் எதுக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் சாகாது. மோஸ்ட்லி நிறைய மீன் எப்படி செத்து போகுதுன்னா க்ளீன் பண்ணும்போது பண்ணுற தப்பு தான் மீன் சாகிறதுக்கு காரணமே. இல்லைன்னா ஃபுட்டு ஜாஸ்தியாக போடுவோம், இல்லைன்னா தண்ணி ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ இதை வந்து இந்த தண்ணி எல்லாத்தையும் நான் இதில் ஊற்றிட்டு ஃபில்ட்ரு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து என்னோடய அலிகேட்டரும் அதுக்கப்புறம் அந்த பிரானாவும் ஒட்டுக்கா போட்டு வச்சுருக்கேன். அந்த 2 டேங்க்கு க்ளீன் பண்ணியாச்சு. இனி இதை தான் க்ளீன் பண்ணணும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளவரானு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்ல கலர் ஆயிடுச்சு. இந்த கல் சேஞ்ச் பண்ணதுமே நமக்கு இந்த கலரு இப்படி நல்லா கலர் ஆயிடுச்சு பாருங்கள்.
அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மரைன் ஃபிஷ் டேங்க்கு வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் மீன் எதுவுமே வாங்கலை. இதுக்கு தண்ணி எல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஊருக்கு போனால் தண்ணி கொண்டு வரலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நீ ஊருக்கு இந்த மாதத்துக்கு இல்லை. சரி, அதுக்கப்புறம் இப்போ இதை எல்லாமே க்ளீன் பண்ணி இது இருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு இடத்த மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். சரி, வேறு இடத்த மாற்றி இதெல்லாம் கழுவி அதுக்கப்புறம் தான் வேறு இடத்த மாற்றணும். அச்சு, மீன் எடுத்து போட்டியா? எது அது கிளீனர் ஃபிஷ், அது அப்படிதான் இருக்கும். நீ எடுத்து போட்டுரு, பரவாயில்ல. நான் க்ளீன் பண்ணி வச்சு இந்த மோட்டரை வந்து கொஞ்ச நேரம் போட்டு விட்டேன். அவளே வந்து மீனெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டா. ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி இதையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளவரானையும் க்ளீன் பண்ணி மோட்டரை வந்து வேறு மோட்டரை வாங்கியிருக்கு, வேறு மோட்டரை மாற்றி வச்சுருக்கேன், பழைய மோட்டர் ஒன்று. ஹாய், இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? நல்லா ஃபீல் பண்ணுறியா? இருக்கட்டும். இது ஃப்ளவரானுக்கு மட்டும் வேறு பெரிய தொட்டி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். பார்த்து வாங்கிடலாம். எல்லாத்தையும் நானே வேலை செஞ்சுட்டேன். பாடுறா, மீனை வளர்த்துனா இதெல்லாம் வேலை செஞ்சுதான் ஆகணும். சரி, போதும், அதை இனி தொல்லை பண்ணாத. இப்போ ரூமில் இருக்கிற அழுகேற்ற எல்லாம் ஃபிஷ் டேங்க் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இது ஃப்ளவரானே எடுத்து தனியாக மாற்றி வச்சுட்டு இதை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வந்து அந்த பெரிய கல் போட வேண்டாமேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ளவரான் வந்து கல்லை தூக்கி தள்ளி விடுற மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது கீழே இருக்கிறது எங்கேயாவது உடஞ்சிருமோன்னு. இனி இந்த டேங்க் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி அந்த இடத்துல மாற்றணும். பாருங்கள், இந்த பக்கெட்டில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். என்னோடய அழுகேட்ரு பிரானா பாருங்கள், கல்லோட சேர்த்து அது வந்துருச்சு. அதை அப்படியே போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ பெருசு வந்துருச்சுன்னு பாருங்கள். அதை விட ஷாக்கானது என்னென்னா, இந்த ஃப்ளவரான் ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ நல்லாவே பெருசாகிடுச்சு. எனக்கு அந்த ஃபிஷ் டேங்கில் பார்க்குறத விட இதில் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா இத்தினோண்டு சைஸ் இருக்கும்போது நான் வாங்கிட்டு வந்தேன். இது இப்போ இவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவும் நல்லா அள்ளிக்கிட்டு பாருங்க, அள்ளிக்கிட்டு செம்ம கலராக இருக்குது. அந்த கருப்பு கலர் கல் போட்டிருந்தனால கருப்பு சரியாக தெரியல. பட் இப்போ வந்து பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கு. இப்போ ஃபிஷ் டேங்க் எல்லாமே கழுவி மோட்டர் போட்டுட்டு மீன் எல்லாத்தையுமே மாற்றி வேறு இடத்தையே நான் வந்து மாற்றி வச்சுட்டேன். இது வந்து நம்ம ஃப்ளவரான் பாருங்கள், ரொம்ப அழகாக இங்கே இருக்குது. அது எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இந்த அட்டைப்பெட்டி ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, அது வந்து மேலே மெயினாக இந்தவா இது வந்து மேலெல்லாம் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மீன் வந்து டென்ஷன் ஆனால் அப்படி தான் கருப்பாகும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த இதில் சொன்னாங்க. அதனால் நான் வந்து பக்கத்தில் இந்த அலிகேட்ரு இந்த நம்ம பிரானாலாம் வச்சுருந்தனால அது டென்ஷன் ஆகிருக்கும், அது வந்து பயமுறுத்துறனால அப்படின்னு அதை மாற்றி மறைச்சி வச்சுருக்கேன். நம்ம அலிகேட்டர் பாருங்கள், சைலண்ட்டாக படுத்துட்டு இருக்கிறதுலே பாவம் மாதிரி ரொம்ப படுத்துட்டு இருக்கிறது இந்த அலிகேட்டர் தவிர. ஆனால் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, இந்த பிரானா சாப்பிட்றதும் அப்படி தான். அதே மாதிரி ஃபைட்லேயும் அப்படியே தான், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் துருன்னு இருக்கும். இது பாருங்கள், நம்ம ஆஸ்கர் ஃபிஷ்ஷு அப்படியே அமைதியாக இருக்குது. ஒரு டைம் நம்ம குட்டிக்கு கூட லைட்டாக வந்து அப்படியே கடிக்கிற மாதிரி வந்துட்டு போச்சு. அவ்வளோ நல்லா பயந்து அழுதுட்டா. இந்த இடத்துல வந்து இப்போ புதுசாக செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் இப்போ லேட்டாக தான் வீடியோ எடுக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக மோட்டர்லாம் போட்டு மீனெல்லாம் நல்லா கழுவி இருந்தனால லேட்டாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து உள்ளே இருந்த செட்டப்பு, வெளியில் இருக்கிற செட்டப்பை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த சின்ன ஃப்ளவரான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தொட்டி முதல்ல இருந்ததுக்கோ இப்போ இருக்கிறதுக்கோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கல் எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா கிளியராக போட்டு வச்சுருக்கேன். இதுவும் நல்லா கிளியராக தெரியுது. இதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்குங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் தொட்டியை தேய்ச்சி க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் மாற்றி, இந்த தண்ணியை வந்து மாற்றிட்டு திருப்பி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த ஃபில்ட்ரு மட்டுமே போட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ராகி நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மீன் எல்லாமே எடுத்து விட்ருக்கேன். அது வந்து பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக செம்மையாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ கழுவி வச்சது எப்படி இருக்குது, அப்படியே நல்லா இருக்குது. அவ்வளோதான். இது வந்து பசங்க கொஞ்சம் எக்ஸாமு அப்படி இப்படின்னு இருந்தனால மீனுங்களை கவனிக்க முடியல. இனி அவங்களுக்கு லீவ் விட்ருவாங்கள்ல, இனி எல்லா மீனுங்கள்லாம் பார்த்து நல்லா கவனிச்சிடலாம். இதில் இனி நிறையா மீன் வாங்கி போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி மீன் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதோட நான் வந்து இன்னைக்கு கிளம்புறேன். உங்களுக்கு இந்த எந்த மீனுங்க இப்போ பார்த்ததுங்களில் எந்த மீனுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனியும் ஒரு தொட்டி கூட மீன் இருக்குது, அதை இன்னும் க்ளீன் பண்ணல. நான் அதையும் க்ளீன் பண்ணுறத ஒரு வீடியோவாக எடுத்து
போடுறேன். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வந்து இன்னைக்கு கிளம்புறேன். அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.